கருப்பு மோத்திலையும் ஒரு சாய் கருப்பு போல அன்னிருக்கு ஊர்வதும் சாமையில படுதலையும் இல்லை சாப்பிட நேரம் இல்லை இப்படி சின்ன புள்ளிகளும் சாமானும் காடு போகுது நாங்க எங்கால ஊர் எங்கால ஈக்கிற இஞ்ச மட்டும் இல்லை இஞ்சண்டா வருப்பத்தஞ்சண்டா இறக்கம் மாணிக்கமாடு உங்களை குடியில் நல்லாண்டி மலை இப்படி மஜிதுபுரம் இப்படி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க தேடி பொல்லட இரவையிலையும் பகலிலையும் நிம்மதி இல்லாமே நாங்க வாழ்றோம். இது உண்மையா? கடந்த சில தினங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நமக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பிலிருந்து இவ்வாறான சம்பவம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தினோம். இந்த பின்னணியிலேயே இதன் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்ந்தோம். ரத்னபுரி கஹபத்தை பிரதேசத்திற்கு அண்மித்த பல பிரதேசங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் 7 பெண்களின் மர்ம கொலைகளை மையப்படுத்தி மர்ம மனிதர்கள் மற்றும் பேய்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் உருவெடுத்தன. மக்களின் கருத்துக்களினால் இந்த கதை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய அதேவேளை பிரதேசத்தின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பாதுகாப்பு பிரிவினர் வசமானது. போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் பலர் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் மக்களின் மத்தியில் காணப்பட்ட அச்சம் இதுவரை நீங்கவில்லை. எனினும் மர்ம மனிதன் தொடர்பிலான கதைகள் ஏனைய பிரதேசங்களுக்கும் பரவ தொடங்கின. பிபிலை, அம்பாறை, பதுளை, மகியங்கனை மற்றும் கண்டி ஆகிய பிரதேசங்களில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகின. இந்த நிலையில் பதுளை 2ஆம் கட்டை பிரதேசத்தில் இரவு வேளைகளில் உலாவதாக கூறப்படும் மனிதன் தொடர்பில் பிரதேசவாசிகள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். இவ்வாறான மர்ம மனிதர்கள் தொடர்பில் அம்பாறை பிரதேச மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றனர். எல்லாம் கருப்பு மோத்திலையும் ஒரு சாய் கருப்பு போல அன்னிருக்கு ஊர்வதும் சாமையில படுதலையும் இல்லை சாப்பிட நேரம் இல்லை இப்படி சின்ன புள்ளிகளும் சாமானும் காடு போகுது நாங்க எங்கால ஊர் எங்கால ஈக்கிற இஞ்ச மட்டும் இல்லை இஞ்சண்டா வருப்பத்தஞ்சண்டா இறக்கம் மாணிக்கமாடு உங்களை குடியில் நல்லாண்டி மலை இப்படி மஜிதுபுரம் இப்படி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க தேடி பொல்லட இரவையிலையும் பகலிலையும் நிம்மதி இல்லாமே நாங்க வாழ்றோம். இந்த நிலையில் தமது கிராமத்தினையும் தமது உறவுகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். தடிகளை கையில் ஏந்திய ஹேட்டன் பிரதேச மக்கள் இவ்வாறு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். இன்னும் பல பொம்பளை ஆளுகளுக்கு இந்த மாதிரி நடக்கும் பயத்துல தான் நாங்க எல்லாம் ஆயுதத்தோட ரெடியா இருக்கோம். எங்களுக்கு சரியான பயம். இப்ப வீட்டுல பொம்பளாக்கள் சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கோம். அப்ப சொல்றாங்க பொம்பளாக்கள் சின்ன பொம்பளை பிள்ளைங்களை தான் கொண்டு போறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் அன்னைக்கெல்லாம் விடிய தூங்காம இருந்தோம். இந்த நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் ஹட்டன், வட்டவல, கொட்டகல மற்றும் லிந்துல்ல ஆகிய பிரதேசங்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பதுளை பிரதேச மக்களை அச்சப்படுத்தியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான சந்தேக நபர் ஒருவரினால் ஏற்பட்ட அமைதியின்மையினால் கடந்த 3ஆம் திகதி அம்பாறை இரக்காமம் போலீஸ் நிலையத்திற்கு பிரதேசவாசிகள் தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் போலீசார் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதுடன் குறித்த சந்தேக நபர் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மர்ம மனிதன் தொடர்பான பேச்சை அடுத்து சிலர் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மர்ம மனிதன் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து ராகலை ஹல்கமோயாவில் இன்று அதிகாலை மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பண்டாரவளை பிரதேசத்திலும் நேற்றிரவு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கோவில் ஒன்றிலிருந்து பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என போலீஸ் திணைக்களம் என்ற ரீதியில் நாங்கள் மிக பொறுப்புடன் கூறுகிறோம். மர்ம மனிதன் என்றொருவர் இல்லை. முன்னர் போலவே உங்களின் ஊரில் உங்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்க வரும் நபர்களே அவர்கள். வதந்திகள் பரவி வருகின்றன. அதனால் இதற்கு அச்சப்பட வேண்டாம். உங்களின் நாளாந்த வேலைகளை பயப்படாது மேற்கொள்ளுங்கள். மர்ம மனிதன் இல்லை. ஏதேனும் சந்தேகம் இருக்குமாயின் அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது 119 தொலைபேசி ஊடாகவோ தொடர்பு கொண்டு அறிவியுங்கள். மர்ம மனிதன் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை நமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள்.